குருஜி இன்னும் மத்த ஐட்டம்லாம் வரவே இல்லை. அது எங்கன்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க. அம்மா, பூஜை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. இப்போல இருந்து ஒரு 48 மணி நேரத்துக்கு பூஜையில இருக்கிற இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்ன கேட்காம யாரும் எதுவும் செய்யக்கூடாது. யாரும் செய்ய மாட்டோம் குருஜி. அப்புறம் வீட்டோட சாவி கொத்தங்கம்மா எல்லாமே டிராவ்ல தான் இருக்கு. உங்க வீட்டோட உள்கதவு, வெளிக்கதவு, சமையல் கட்டு, பீரோ, டிரா, அப்புறம் இந்த பாத்ரூம் சாவி எல்லாத்தோட சாவியை கொண்டு வாங்க. அதெல்லாம் கூடவா? எல்லாத்தோட சாவி இந்த பூஜைக்கு வந்தாகணும். ஏன் குருஜி? சாவிதான் அறிவுக்கான திறவுகோல். உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரே ஆயுதம். அது உங்க பூஜை அறையில வச்சு நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் அந்த சாவி வழியா ஊடுருவி அந்த சாவிகளுக்கு சக்தி ஏறி அந்த சாவியை நீங்க பயன்படுத்தும் போது துஷ்ட சக்தி எல்லாமே இந்த வீட்டை விட்டு ஓடி சதறி போயிடும். சரிங்க குருஜி, புரிஞ்சுது. நான் போய் சாவி கொத்தெல்லாம் எடுத்துட்டு வரேன். கடவுளே. வாங்க குருஜி, இந்தாங்க. இன்னைக்கு ராத்திரி முழுக்க இந்த சாவிங்களுக்குள்ள மந்திர சக்தி ஏறினதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல இருக்கிற காசு, பணம், நகை மொத்த சொத்தையும் சேர்த்து இங்க வைக்கணும். அப்பதான் இந்த வீட்டுல தங்கி இருக்கிற தீய சக்தி எல்லாம் பறந்து போகும். அம்மா, ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமரி தீமஹே தந்தோ துதி பிரசோதயா. வள்ளி குருஜி, கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உங்க மனசுல என்ன இருக்கோ அம்பாள் கிட்ட வேண்டிக்கோங்க. குருஜி, கும்பிட்டுட்டேன். வள்ளி, உங்க இரும்பு பெட்டி இருக்கிற அறைக்கு எங்களை கூட்டிட்டு போங்க. அங்க இருக்கிற துஷ்ட சக்தி என்ன அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்கு. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. வாங்க குருஜி, வாங்க. சீடா, எடுத்துட்டு வாடா. நீங்க போங்க குருஜி, நான் எடுத்துட்டு வந்துறேன். வாங்க குருஜி, வாங்க குருஜி, வாங்க வாங்க. இதுதான் எங்க பணப்பெட்டி. இதுலதான் நாங்க காலங்காலமா எங்க பணம், நகை, பத்திரம் எல்லாமே வைப்போம். அம்மா, பெட்டி தரங்கம்மா. குருஜி, உங்க செல்வம் 2 3 பெருகணும்னா, அந்த துஷ்ட சக்தி எல்லாம் அழியணும்னா இந்த இரும்பு பெட்டியை தரமா. நான் மந்திரம் பண்ண இந்த எலுமிச்சை பழத்தையும் பூவையும் அதுக்குள்ள வைக்கணுமா. அது எல்லா விதமான துஷ்ட சக்தியும் அழிச்சிடும். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த அம்மா இப்ப திறக்கட்டும். அதை பார்த்துட்டு நைட்டுக்கு நைஸா வந்து மொத்தத்தையும் அடிச்சுட்டு எஸ் ஆயிடலாம். திறக்கட்டுமா குருஜி? உடனே வரங்க. இது நம்பர் ஞாபகம் இருக்கு. திறங்க. ஓபன் பண்ணட்டுமா? திறங்கம்மா. ஐயோ குருஜி, அட பாவீங்களா, எனக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் வந்துட்டான் போல இருக்கு. குருஜி, சிடரே, என்ன ஆச்சு? குருஜி தியானத்துல இருக்காரு. கண்ணை திறந்துட்டு இருக்காரு. கண் திறந்த தியானம். எழுப்புங்க, பூஜை பண்ணணும்ல. குருஜி, குருஜி, அம்மா கூப்பிடுறாங்க. இவங்கள மாதிரி ஊருக்குள்ள 4 குடும்பம் இருந்தா
ஊர்ல இருக்கிற மொத்த திருடனும் சூசைட் தானா பண்ணும். கொடுமாடா. பணம் இருக்கிற மாதிரி கூட்டு போய் வெறும் பெட்டியை காட்டிடுச்சடா. என் 20 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு அவமானத்தை சந்திச்சதே இல்ல. என்ன குருஜி, பெயிண்டிங் வேலையை விட்டுட்டு உங்களை நம்பி வந்தேன். நாம அவங்களுக்கு புகைய போலான்னு பார்த்தா அவங்க நமக்கே கரிய பூசிட்டாங்க. எல்லாம் நேரம்டா. சரி விடு, இது ஒண்ணுதானே. என்ன அடுத்தது என்னன்னு பாப்போம். வா வாங்க குருஜி, சீக்கிரம் வாங்க. டேய், இப்போ அந்த ஆள் கிட்ட நேரா போய் கேட்டா கண்டிப்பா சந்தேகப்படுவாங்கண்ணே. என்னடா பண்றது? டேய், அதேடா. இத போட்டாதான் நமக்கு ஐடியாவே வரும். இந்தாங்க புடிங்க. 2 பேர் தண்ணி ஊத்தி ஷேர் பண்ணி அடிச்சாதான் ஐடியாவே வரும். ஐடியா வந்துருச்சு. என்ன குருஜி?